எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அறியலூர். இந்த எண்கிறது பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் சேர்ந்தால் தான் வார்த்தை சாண பலன் கிடைக்கும். எண்ணும் எழுத்தும் சேர்ந்தால் திருவருள் கிடைக்கும். எண்ணும் எழுத்தும் சேர்ந்தால் ஆண்டவனே கைகூடி வருவான். அப்பேற்பட்ட இந்த தமிழ் எண்ணும் எழுத்து மூலமாக ஒரு தமிழுக்கு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் என்கிறது உருவாக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இன்று காத்தலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8 4 7 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ காத்தலுக்கு விதியின் 2ஆம் இடம் தான். ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை பெற்றோர்கள் அண்ணன் தம்பி உடன்பிறப்புங்க மாமா மச்சான் எல்லோருமே அந்த குடும்ப நபர்களை காக்க வேண்டும். அதுதான் 2ஆம் இடம். காத்தலுக்கு யார்? காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், இப்படி ஒரு 3-4 வகையான சொற்களில் காத்தல் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஆனால் காத்தலுக்கு பெரியவர்கள் அதுக்கு காத்தல் என்பது ஒரு பெரியவங்க சொல்லுதான். அது சிறியவர்கள் சொல்ல அல்ல. சிறியவர்களை காப்பாற்றக்கூடியது தான் 2ஆம் இடம். ஆனால் 2ஆம் இடங்கிறது ஒரு பெரியவங்க ஸ்தானத்தில் வருகிறது. காத்தல் என்பது பெற்றோர்கள், தாய் தந்தைகள், மாமா மச்சான், ஒரு பந்தை, சித்தவர், பெரியப்பா, அன்னிமார்கள், பெரியவங்க காப்பாற்றக்கூடியது தான் அந்த 2ஆம் இடம். அதனால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை காப்பாற்றுறதெல்லாம் அந்த பெரியவங்க. ஆனால் சிறியவங்கள் இல்லை. சிறியவங்களை காப்பாற்றுறது 2ஆம் இடம். பெரியவங்களுக்கு கருத்து எண்ணத்தையும் ஏற்படுத்துவது அந்த 2ஆம் இடம். எப்படி போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 2ஆம் இடம் தான். அந்த 2வது விதின்னு தான் வழிகாட்டி வருகிறது. அடுத்ததாக குதிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்து உண்டான எண்ணிதான் 3 8 எல்லாம் கூட்டாக்க 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ குதிக்கிறது தான். வேற என்னங்கிறா குதியோட விதி எண் 2. அன்புக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 1 6 2 எல்லாம் கூட்டாக்க 9. அப்போ அன்பு 9ஆம் இடத்துக்கு பலன். 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 9ஆம் இடம் தான் அன்பு. நம்மளை இஷ்டப்பட்டு ஒருவர் நம்மளை அரவணைச்சு பாதுகாக்கிறான்னா அவர் அன்புடன் நம்மளை அரவணைச்சாதான், இல்லைன்னா கிடையாது. அப்படி தான் கடவுளும் தெய்வம் சர்வசக்தி ஈஸ்வரன் ஈஸ்வரிய கணபதி முருகனும் பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் எல்லாமே நம்மளை அன்பு செலுத்தணும் அப்படின்னாக்கா அந்த 9ஆம் அதிபதி தான் அவங்கள அழைக்கும். அந்த 9ஆம் அதிபதி மூலமாக தான் ஈஸ்வரன் ஈஸ்வரி சிவன் சக்தி படைப்புகள் சர்வசக்திகள் வழிகாட்டும். ஆனால் 9ஆம் அதிபதி எண் மூலமாக தான் தெய்வங்கள் நம்மளை நினைக்கும். அந்த இடம் தான் அன்போட விதியின் 9. அப்படி தான் மனித குலமும் அப்படித்தான். ஒருத்தர் நம்மளை அன்போடு அழைச்சாதான், வெறுத்து அழைச்சாக்கா அது இல்லை, தவறு. அதனால் அன்போட விதியின் 9. கிளிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணில் 2 8 எல்லாம் கூட்டாக்க 10. அதோட விதி என்பது 1. அப்போ கிளியோட விதியின் 1. அடுத்ததாக வணக்கத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணில் 5 6 7 1 7 எல்லாம் கூட்டா 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ வணக்கத்தோட விதியின் 8. அப்போ வணக்கம்ங்கிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் அதிபதி தான் உங்களை வரவேற்கக்கூடியது. கடவுள் என்ன செய்கிறாருனாக்கா, ஒருத்தனுக்கு படி அளக்கும்போது கும்பிட்டு படி அளக்கிறாரு. ஆனால் மனசு நமக்கு லக்கி அடிச்சிருச்சு, ஏதோ கிடச்சிருச்சு, குறுக்குவில் கிடச்சிருச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை பிள்ளையாக இருந்தாலும் முதியவர்களாக தான் கடைசி வர கடவுள் ஒருத்தர் படியில் இருக்கும்போது கும்பிட்டு தான் கொடுக்குறாரு. உண்மையில் கும்பிடாமல் அவர் கொடுக்கவே மாட்டார். கும்பிட்டு வணக்க வச்சு தன்னுடைய அருகில் தன்னுடைய தலைமாட்டில் குண்டிக்கிட்டு தான் கடவுள் வணக்க வைக்கிறார். கடவுள் வணக்க வச்சா அவன் வாழ்க்கையில் வணக்கமாகவே இருக்கும், நன்றாகவே இருக்கும், படி அளந்துக்கிட்டே இருப்பார். மனுஷன் தான் வணக்க வைக்காமல் கொடுக்குறது, பீச்சையில் கொடுக்குறது, காலால் கொடுக்குறது, இதெல்லாம் மனிதனுடைய செயல். ஆனால் கடவுள் என்றைக்குமே ஒரு மனிதனை வாழ வைக்கும்போது வணக்க வைத்து கும்பிட்டு தியானம் செய்து தான் கொடுக்குறார். அதான் மனித குலத்துக்கு இல்லை அது. சரி, அடுத்ததாக கோழைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6 1 எல்லாம் கூட்டாக 7. அப்போ கோழைக்கு 7ஆம் இடம் வருகிறது. ஏன்னா 7ஆம் இடம் நல்ல பலன்களாக வருகிறது, நல்ல வார்த்தைகளாக வருகிறது. ஏன்னா அது 7ஆம் இடத்துல கோழை சொல்கிறார். ஆமாம், 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்துவிட்டால் கோழை. அந்த 7ஆம் திசை கோழையாக இருப்பான், இல்லை ஏமாந்து போவான் அப்படிங்கிற கணக்கு. அடுத்ததாக அறிவுக்கு 3 எழுத்து.
அந்த 3 எழுத்து உண்டான எண்ணில் 1, 9, 7 எல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்பது 8. அறிவுக்கு வந்து 8ஆம் இடம், கல்விக்கு 8ஆம் இடம். கல்விக்கு வந்து 1, 1, 6 இதெல்லாம் கூட்டினா 8. அப்போ ஓரிட்டு ஒழுக்கம் பெறாத பிள்ளை, ஈரிட்டு கற்காத கல்வி, மூவிட்டு செய்ய திருமணம், நாலிட்டு பெறாத பிள்ளை, ஐயிட்டு சேராத சொத்து என்றெல்லாம் நம்முடைய விவேக சிந்தாமணியில் குறிப்பிட்டு உள்ளது. அதெல்லாம் அந்த பாட்டில் யார் எழுதுனாங்களோ யார் ஏதோ நான் ஒரு காலத்தில் 20 வயசு 25 வருஷம் இப்படி படித்து அந்த ஞாபகத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே அந்த பாட்டு முழுசாக தெரியாது எனக்கு, ஒரு 4-5 வரி தெரியும், அவ்வளோதான். ஆனாலும் இந்த அறிவுங்கிறது 8ஆம் இடம், கல்வி என்பது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை வச்சு தான் 8 சினிமா பாட்டில் கூட அந்த 8 அந்த வீம கவியில் உள்ளதில் மாற்றி அப்படியே ஸ்டெப் வேறு விதமாக இருக்குது பாடியிருக்காங்களா, எழுதியிருக்காங்க. அதனால் வந்து அறிவு கல்வி 8ஆம் இடம் தான். அடுத்ததாக காதலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்து உண்டான எண்ணிடம் 8, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. காதல் ஒரு காதலருக்கு வந்து காதலிக்குன்னு ஒரு விதி அம்சம் இருந்தால் அந்த 7ஆம் இடம் தான் அவங்களுக்கு ஒன்று சேர்த்து அவங்கள அந்த காதலை சேர்த்து வைக்கும், இல்லைன்னா கிடையாது. அதுபோல் வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற பெண்ணு பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கனாக்கா அவங்களுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைகளை பிடிச்சிருந்தா அந்த இடம் தான் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் பார்த்து தான் அவர்களை வந்து பொண்ணு மாப்பிள்ளை நிரூபிக்கிறது, காதல்களை ஒன்று சேர்த்து வைக்கிறது. அப்புறம் வந்து கள்ளக்காதலை உருவாக்குறது தான் அந்த 7ஆம் இடம் தான். பாவக்கிறதுட்டா கள்ளக்காதல் அந்த திசை நான் நடக்கும்போது தான், இல்லைன்னா அமையப்போ அந்த 7ஆம் அதிபதியோட வந்து வரிக்கிரைகள் இருந்து சேர்ந்து விட்டால் அவன் காதலர்கள் அதில் காதல் நினச்சிக்கிட்டே கொஞ்சிருப்பான். ஆனால் காதலுடைய விதிங்கிறது 7. அடுத்ததாக வந்து சுற்றுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கிறது 5, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போது சுற்று அப்படிங்கிறது 2. அப்போது சுற்று. மச்சத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிடம் 1, 9, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்கிறது 2. மச்சம். பழசுக்கு வந்து 3 எழுத்து. 9, 6, 5 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ பழசுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இந்த 2ஆம் இடம் தான். குடும்பத்தில் வந்து நகைச்சுவையாக சூடாகவே நம்ம எதிர்பார்க்க முடியாது. பழசாக இருந்தாலும் அது சாப்பிட்டு தான் ஆகணும். அதுதான் பழசுங்கிற விதியின் 2. பழைய பஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க, பழைய பஞ்சாங்கத்து பாட்டு எழுதுகிறாங்க, அது புது பஞ்சாங்கத்து பாட்டு எங்கே இருக்குது. அதனால் வந்து பழசு என்பது நம்ம குடும்பத்தில் உள்ளது, நீராகரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடணும். அதான் 2ஆம் இடம். அதனால் இந்த ஜாதக அடிப்படையில் ஜாதகம் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக தான் சொல்லப்பட்டு வருகிறது காரக ஜோதிடம். ஆனாலும் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த காரக ஜோதிடம் அரியலூர் குழுவில் சேர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த காரக ஜோதிடத்துக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.